Hello guys, so இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பவுலிங்கோட பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். So let's get into the video. First நான் வந்து பால் வந்து எப்படி பிடிக்கணும்னு காமிக்கிறேன். இது வந்து பவுலிங் முதல்ல புதுசா ஆரம்பிக்கிறவங்க பவுலிங் கத்துக்கறவங்க அதெல்லாம் பார்க்கலாம். So கிரிக்கெட் புதுசா நீங்க பிகின் பண்றீங்க அப்படினா சின்ன பசங்க பிகின் பண்றாங்கன்னா அவங்க இந்த பார்க்கலாம் bowling videos. So பாத்தீங்கன்னா இந்த பால் இப்படி இருக்குல்ல இதுல இந்த இடம் வந்து பாத்தீங்களா இந்த மாதிரி white colors thread மாதிரி இருக்குல இதுதான் வந்து சீம்னு சொல்லுவாங்க. இப்படி புடிச்சு டைட்டா புடிச்சுக்கணும் இத. சோ இந்த மாதிரி புடிச்சு தான் பால் நம்ம போடுவோம். ஓகேவா? ஃபாஸ்ட் bowlers இப்படி தான் பிடிப்பாங்க. சோ இப்போ என்னன்னா இது வந்து ஃபாஸ்ட் bowlersக்கான வீடியோ. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுட் வர்க்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சோ வந்து ரைட் ஹேண்ட் செட்மே ஃபர்ஸ்ட் நான் வந்து முதல்ல பிகினர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் போல் மாதிரி போடுங்க. ஓடி வந்து போடுறவங்க அந்த மாதிரி வேணாம். முதல்ல வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி பவுல் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஓடி வந்து போடுறதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் ஃபஸ்ட்டு உங்கள் லெஃப்ட் லெக் இப்படி முன்னாடி வச்சுட்டு ரைட் லெக் கொண்டு வாங்க. ரைட் லெக் கொண்டு வரும்போது இந்த மாதிரி லோட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்படி வந்து இப்படி போடுறோம்ல அதை வந்து லெஃப்ட் லெக் ரைட் லெக்லேயும் இப்படி கொண்டு வரணும். இது பேர் லோடிங் இருக்கணும். பால் இங்கே எடுக்கணும். ஸோ லெஃப்ட் லெக் இப்படி கொண்டு வந்து திரும்பி லெஃப்ட் லெக் வரும்போது உங்களோட இந்த நான் பவுலிங் ஆர்ம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஹேண்டில் ரைட் ஹேண்டில் பவுல் பண்ணுறீங்கிறதுனால நீங்கள் வந்து லெஃப்ட் லெக் லாஸாக முடியும். ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும். அப்போ தான் அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். ஸோ லெஃப்ட் லெக் ரைட் லெக் அதுக்கப்புறம் லெஃப்டில் கொண்டு வரும்போது இந்த மாதிரி கொண்டு வந்து இப்போ வரணும். ஸோ லெஃப்டில் கொண்டு வாங்க. ஓகேவா? ரைட் லெக்லேயே இந்த மாதிரி லோடிங். அதுக்கப்புறம் லெஃப்ட் லெக் திரும்பி எடுத்து வைக்கும் போது கையை இப்படி கொண்டு போய் இப்படி போடணும். ஓகேவா? ஸோ இப்படி வந்து இந்த நான் பவுலிங் நம்ம எதுக்குன்னா இப்போ அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு பால் கரெக்டாக இல்லை லென்த்தில் போடும். அந்த லைக் ஆஃப் சைட்லேயே இல்லை ஒயிட் போட்டாலும் அந்த மாதிரி நல்லா போடலாம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அப்படியே வயசு தான். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து பால் பிடிச்சிட்டு உங்கள் ரைட் லெக் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் உங்களோட லோடிங்கோடு சேர்த்து இந்த நான் பவுலிங் ஆர்ம் இப்படி வரும். ரைட் ஹேண்டர்ஸ்க்கும் இப்படி தான் இப்படி கொண்டு வந்துட்டு திரும்பி ரைட் வரும்போது இந்த மாதிரி நான் பவுலிங் ஆர்மை கொண்டு வந்து போடணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் நார்மல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் பவுலிங்கே இது தான். ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரி வச்சு ஸ்பேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஃபுல்லாக ஹாலில் டிவி இருக்கிற இடத்துல தான் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் முதல்ல இந்த ஆர்ம் ரொட்டேஷன் அதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ஸ்பாஞ்ச் பால் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட வச்சு ட்ரை பண்ணலாம். நான் வந்து கிரிக்கெட் பால் இந்த சீமுக்காக இந்த கிரிக்கெட் பால் எடுத்தேன். ஸோ நீங்கள் ரைட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக அதை போடுங்க. ஸோ பவுலிங் வந்து போடும்போது லெஃப்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு போடுங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஓகேவா? இந்த மாதிரி போடணும். அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போடும்போது ரைட் இந்த மாதிரி சொல்லி போடுங்க. அப்போ தான் அந்த ஃபுட் ஒர்க் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? அதெல்லாம் ஸோ ஜஸ்ட் பவுலிங் வந்து சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி வந்து ரன்னப்பில் வந்து ஜம்ப் எடுத்து போடணும் வந்து அதெல்லாம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டிவைஸ் குட்டியாக இருக்கிறதுனால என்னால் ஃபுல் ஏரியா கவர் பண்ண முடியல. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ரன்னப் பற்றி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பவுலிங் தெரியாதவங்களுக்கு நிறையா வந்து பவுலிங் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ. பை. See you.